श्रीशैले दयापात्रं दीभत्यादिगुणार्णवं यतीन्द्रप्रवणं वन्दे रम्यजामाधरं मुनिं लक्ष्मीनाथसमारम्भां नादयामुणमध्वयाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्परां भक्तामृतं विश्वजानूनमोदनं सर्वार्थं श्रीषडगोपवाग्भयं शगस्ससाघोपनिषत्समागमं नमाम्यहं द्राविडवेदसागरं திருவழுதினாடென்றும் தென்குருகூரென்றும் மறுவினியவன் பொருணல் என்றும் அருமறைகள் அந்தாதி செய்தான் அடியினையே எப்பொழுதும் சிந்தியாய் நெஞ்சே தெளிந்து ஏத்த பெருங்கீர்த்தி ராமானுஜமுனிதன் வாய்த்த மலர்பாதம் வணங்குகின்றேன் ஆய்த்த பெரும் சீரார் சடகோபன் செந்தமிழ் வேதம் தரிக்கும் பெறாத உள்ளம் பெற எம்பெருமான் திருவுருளாலே ஆச்சாரியன் அனுக்கிரகத்தாலே கடந்த பல தினங்களாக நம்மாழ்வார் அருளிச் செய்த திருவாய்மொழியை நாம் அனுபவித்து வருகிறோம். இன்றைய தினம் நாம் காண இருப்பது 2ஆம் பத்து 4ஆம் பதிகம் 8ஆம் பாசுரம். வஞ்சனே என்னும் கைதொழும் தன நெஞ்சம் வேவ நெடுதுயர்க்கும் விரல் கஞ்சனை வஞ்சனை செய்தீர் உம்மை தஞ்சமென்று இவள் வட்டனவே. வஞ்சனே என்னும் கைதொழும் தன நெஞ்சம் வேவ நெடிது உயிர்க்கும் விரல் கஞ்சனை வஞ்சனன் செய்தீர் உம்மை தஞ்சம் என்று இவள் பட்டனவே. கஞ்சனை வஞ்சனை செய்தீர் உம்மை தஞ்சம் என்று இவள் பட்டனவே. திருத்தாயார் தன்னுடைய மகளாகிய பராங்குச நாயகியினுடைய பிரிவாற்றாமை துன்பத்தை தாங்காமல் அவ்வப்பொழுது தன்னுடைய ஆற்றாமையை வெளிப்படுத்தி வருகின்றாள். அதன் தொடர்ச்சியாக இங்கு பாசுரத்திலே தாயார் பேசுவதாக உள்ளது. எனக்கு தெரியாமல் என்னை அகப்படுத்தியவனே என்கின்றாள் அவள். அவன் செய்த உபகாரங்களை எண்ணி கைகுவித்து நிற்கிறாள். முன்பு அவனோடு சேர்ந்திருந்த காலங்களை எண்ணியவளாக தனது வெஞ்சம் வெந்து போகும்படி பெருமூச்சு விடுகின்றாள். மிடுக்கான கம்சனை வதம் செய்தவனே என்றாள். மதுராவில் கோபிகைகளுக்கு உதவிய உன்னையே தஞ்சம் என்று வந்துள்ள இவள் படும் பாடுகள்தான் என்னே என்கின்றாள் திருத்தாயார். உன்னை அனுபவித்தபடி சுகமாக இவள் இருக்கும்படி நீ செய்யவில்லை, அல்லது கம்சனைப் போன்று இவளுடைய உயிரை நீ முடிக்கவும் இல்லை. உன்னை காப்பாற்றுவன் என்று சிந்தித்திருந்த இவள் அடையும் துன்பங்கள்தான் இது என்று தாய் உரைக்கிறாள் என்பதாக இப்பாசுரம் அமைந்துள்ளது. வஞ்சனே என்னும் இவளுடைய தாய் அரக்கன் இலங்கை செற்றீருக்கே இலங்கை செற்றவனே என்றும் என் தவளவண்ணன் கதவுகளே தகவுடையவனே என்னும் என்றெல்லாம் பலவிதமாக தூஷித்து வஞ்சகனே என்று உரைத்தபோது இந்த பெண்ணால் அந்த சொற்களை பொறுத்து கொள்ள முடியவில்லை. வெளுக்கு துன்பமும் கோபமும் வந்தது. ஆனால் இங்கு இவளே வஞ்சனே என்பது எப்படி பொருந்தும்? அதாவது நான் உன்னை நெருங்கி வர தகுதி பெற்றவள் அல்லன் என்று கூறினாலும் அதனை கேட்காமல் நான் அறியாதபடி எனது மனதிலே வந்து புகுந்து எனது உயிரிலே கலந்து நின்ற என்பதற்கேற்ப இயல்பு உள்ளவன். இவ்விதம் நான் அறியாத விதம் என்னை மயக்கி உனது திருவடிகளிலே சேர்த்து கொண்டவனே என்கின்றாள். இப்படியாக அவன் வஞ்சகமாக செய்த
உதவிகளை எண்ணி கைகூப்புகிறாள். வஞ்சனே என்னும் கைதொழும் தன நெஞ்சம் வேவ நெடுதுயர்க்கும் என்கின்றாள் திருத்தாயார். தனது தாய் அவனுக்கு குணமில்லை என்று உரைத்தாளே, அவ்வாறு உரைத்தபோது இவள் அதற்கு பரிகாரம் உரைத்தாள். ஆனாலும் தனது பிரிவாற்றாமை காரணமாக தனது மனம் வெகும்படியாக பெருமூச்சு விட்டபடி நின்றாள் இவள். அனைவரையும் காப்பாற்றும் ஒருவனை தீயவர்களை உரைப்பது போன்று சொற்கள் கொண்டு தனது மகளின் நிலைமை காரணமாக தாய் உரைக்கிறாள். சாதாரணமான சம்சாரிகள் போன்று உணவு உண்டு உடை உடுத்தி மகிழ்ச்சியாக இவள் தெரியும்படி நீ செய்யவில்லை. நித்தியசூரிகள் போன்று எப்பொழுதும் உன்னை அனுபவிக்கும்படி இவளை நீ செய்யவில்லை. எங்களைப் போன்று உனது சொரூபத்தை எண்ணியவராக பொறுமையாக காத்திருக்கவும் முடியாமல் செய்கிறாய். இத்தனை காலம் இவள் என்னை தஞ்சம் என்று பற்றியிருந்தால் இப்போது என்னை விட்டகன்று உன்னை தஞ்சமாகப் பற்றினாலே, அதனால் இவள் படும் பாடுகள் எத்தனை! இனியும் இத்தனை துன்பங்களை இவள் அடைய வேண்டும் என்று தெரியவில்லையே என்று திருத்தாயார் கூறுவதாக இந்த பாசுர விளக்கம் அமைகின்றது. இத்தோடு இன்றைய காணொளி நிறைவு செய்கின்றோம். எம்பெருமான் திருவடிகளே சரணம். நம்மாழ்வார் திருவடிகளே சரணம். எம்பார் திருவடிகளே சரணம்.